பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற தீரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து உணர தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். ஆமென். முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும்
உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடும் உமது முகம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உயர்த்துகிறோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஓ, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா. பாடும் இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர், உம்மை தேடி வந்தோர். இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. 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 ஹல்லேலூயா. ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து
உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. யாருடைய முகங்கள் அவரை நோக்கி பார்த்ததோ, கர்த்தரை நோக்கி பார்த்ததோ, அவர்கள் முகங்கள் ஆமென் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கடந்த நாட்களிலே சில காரியங்களுக்காக நீங்கள் மனிதர்களுடைய முகத்தை பார்த்து ஏமாந்து போன ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இனி நான் அந்த காரியத்திற்காக மனுஷனுடைய முகத்தை நான் பார்க்க போகிறதில்லை, நான் உம்முடைய முகத்தை பார்க்க போகிறேன். ஏனென்று சொன்னால், நீர் என்னை வெட்கப்படுத்தாதவர், என்னுடைய முகம் வெட்கப்படுவதே இல்லை. யாக்கோபுடைய முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. ஆமென். கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்கின்றீ. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்கின்றீ. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. உம்மாலே செய்ய முடியாத
அதிசயங்கள் ஒன்றுமில்ல, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் சர்வ வல்லவரே, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் சர்வ வல்லவரே. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீர், மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீர். அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீர், அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீர். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. பாடும் விசுவாசத்தோட எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. எதுவும் இல்ல எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா.
பலத்தினாலும் நீட்டப்பட்ட அவருடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாயும் நாமமே. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாயும் நாமமே. எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ஷலமா கத்துரமனா ஹந்தரயாந்தரனா லெம்ரா ஹந்த கத்ரலலமா ஷடபரா கதரதியா ரிபனமா கபபஷா. ஓ, விசுவாசம் எழும்பட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயங்களில் விசுவாசம் எழும்பட்டும். நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்கிறார் என்கிற விசுவாசம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. Thank you, O Lord. Amen. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah.
அனல் மூட்டும், ஆவியால் அனல் மூட்டும், அபிஷேகியும் அபிஷேகியும், ஆவியால் அபிஷேகியும், அனல் மூட்டும், ஆவியால் அனல் மூட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பலமும் அல்ல, ஓ தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். விடுதலை விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தருமையா. ரபா சந்தலலஹந்த மரக்கடபியந்தலலமா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. அபிஷேகியும் அபிஷேகியும், என்னை அபிஷேகியும், இப்பொழுதே அபிஷேகியும். அனல் மூட்டும் அனல் மூட்டும், ஆவியால் அனல் மூட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹலமஹந்தலலபக்கலா ஏதமலக சந்தபரபபபப ரிபபக்கல சந்தப ஷெரபரபக்கலப சிதபரபரபரபக்கபஷே. ஓ ஹல்லேலூயா, ரிபல சந்தபரபக்கலா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று ஆண்டவர் சொன்னார். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்றார். என் ஆவியினால், கர்த்தருடைய ஆவியினால். ஷதபரு சரபாயா எப்ரகெலே பிரகிதவரஹரி லேப்ரஷததவரகதவதா இதவலி கவனஹந்தரமா. பரிசுத்த ஆவியே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ரெபகத சந்ததவரகெலேபதா எக்கதஹந்தமரகிந்தமஹோதா அதிஷலம் தந்திகிதமஹந்தகிதலவதயந்தே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது.
அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்புகிறார் என்று அறிவாய். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதே. சம்பூரணமான முடிவை நமக்கு தருகிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவர்கள் கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனை வேளையிலே அவருடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிற நாம் ஹல்லேலூயா. இதயம் நிறைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைத்து வைத்திருக்கிறாரோ அதை யாராலும் மாற்றவே முடியாது. ஆமென். அவர் எனக்கு குறித்ததை எனக்கு நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த காலை நேரத்தில் சேர்ந்து பாடுவோம். நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால், நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடு. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். என்னை காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை, உமக்கே. ஹல்லேலூயா. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா
அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாளும் அணைக்கின்ற அன்பரே, என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாளும் அணைக்கின்ற அன்பர், என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாளும் அணைக்கின்ற அன்பரே, என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாளும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு மனதோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் சகலமும் செய்ய வல்லவர். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக, நடத்துவதாக. யாருக்கெல்லாம் சுகம் தேவையோ அவர்களை சுகப்படுத்தும். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை நீர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய விடுதலை அவர்களுக்குள்ளே ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக நாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே இந்த நாளில் ஒரு விடுதலையை, ஒரு பதிலை நீர் தருகிறதற்காக நன்றி. In the name of Jesus we pray. Amen. Amen. Hallelujah. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 13வது சங்கீதம். நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய நாமத்தை பாடும்படி, ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டினார். இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஒரு விசை கூட வாசிக்கலாம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிற
ஆண்டவர் வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு நீர் தொடர்ந்து இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த பகுதியானது சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதத்திலே எழுதப்பட்ட வசனங்கள். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வாசல்களில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வருகிறீர்களோ, முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், புகழ்ச்சியோடு துதியோடு நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் அநேக நேரங்களில் ஜெபிக்க போகும்போது, அநேக நேரங்களில் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக நேரங்கள் நம்முடைய கவலைகளை சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய நெருக்கங்களை சொல்லி, நம்முடைய காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். என்ன புகழ்ச்சியோடு? தேவனை புகழ்கிற புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: Enter his gates with a song of thanksgiving. Amen. நன்றி பாடல்களோடு அவருடைய வாசல்களில் நுழையுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறதற்காக, ஆராதிக்கிறதற்காக போகிறீர்களோ, முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நன்றி பாடல்களோடு, ஆமென், துதியின் சத்தங்களோடு, அவரை புகழுகிற புகழ்ச்சியின் சத்தங்களோடு நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பதாய் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் கண்ணீரோടെ போவதினாலோ அல்லது கவலை மிகுந்தவர்களாய் போவதினாலோ தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரை துதிக்கிற புகழுகிற அந்த புகழ்ச்சியோடு நாம் செல்லும் போது தான் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். நிறைய நேரங்களில் ஏன் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை? ஜெப நேரங்கள் ஏதோ வெறுமை நேரங்களாக ஏன் மாறி போகிறது என்று சொன்னால், நன்றியுள்ள இருதயம் நமக்கு இல்லாததினால் தான் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஜெப நிலையை நம்மால் அடைய முடியவில்லை. ஆமென். கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற நெருக்கத்தையே சொல்லிவிட்டு அதே நெருக்கத்தோடு நாம் கடந்து வருகிறதுனால் தான் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியவில்லை. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். சோ நன்றியுள்ள அந்த இருதயத்தோடு, நன்றியுள்ள வார்த்தைகளோடு நாம் பிரவேசிக்கும் பொழுது, ஆமென், தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்மால் உணர முடிகிறது. அவருடைய ஸ்தலத்திற்குள்ளே, அதாவது அவருடைய வாசல்களுக்குள்ளே நம்மால் பிரவேசிக்க முடிகிறது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நன்றி சொல்ல துவங்கும் போது, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்க கடந்து செல்கிறீர்களோ, முதலாவது அவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, இத்தனை தூரம் என்னை நடத்தி வந்ததற்காக நன்றி. நல்ல குடும்பத்தை தந்தீரே நன்றி. நல்ல பிள்ளைகளை தந்தீரே நன்றி. ஓ, கடந்த நாட்களில் நல்ல நல்ல அனுபவங்கள் தந்தீரே நன்றி. என்னை நேசிக்கும் மனிதர்கள் எனக்கு சுற்றிலும் தந்தீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க இப்படி நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆண்டவருக்கு நன்றி என்று நீங்கள் சொல்லும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சோ உங்களுடைய இருதயத்திலே முதலாவது ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்ப துவங்கும். ஆமென். அதனாலே நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போகிறோமோ, முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். செய்த உதவிகளுக்காக, நடத்தி வந்த விதங்களுக்காக, அற்புதமாய் ஆச்சரியமாய் போக்குவரத்துகளிலே நம்மோடு இருந்து நம்மை நடத்தின விதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அந்த 4ஆம் அதிகாரத்திலே, ஆமென், எலிசாவுக்கும் சூனேமியாளுக்கும் இடையே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலை அங்கே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே அதுல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள்.
பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்திலே ஆமென் அந்த 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை நாம் அங்கே பார்க்க முடியும். அதில் முக்கியமாய் இருந்தவர்கள் எலியா, அதை தொடர்ந்து வந்த எலிசா. இந்த எலிசா எப்பொழுதெல்லாம் ஊழியம் சார்ந்த விஷயமாய் இந்த சூனேம் என்கிற பகுதிக்கு போய் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று சொல்லி ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ எலிசாவை பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து மிகவும் வருந்தி அவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தாள். வருந்தி அழைத்ததினால் இந்த எலிசா அவளுடைய வீட்டுக்கு போனான். கொஞ்ச நாட்கள் அவனுடைய வீட்டுக்குள் தங்க, ஊழியன் நிமித்தமாய் வெளியே போக, இப்படி அநேக நாட்கள் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இந்த ஸ்திரீயுடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை, சூனேமியாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சூனேமியாள் என்றால் சூனேம் ஊரை சார்ந்தவள், அதனால் தான் சூனேமியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூனேமியாளை சார்ந்த அந்த ஸ்திரீ அவள் தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாள், இந்த இடத்துல வந்து போகிற இந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவருக்காக நாம் ஒரு மேல் வீட்டை ஆயத்தம் செய்ய வேண்டும். அந்த வீட்டில் ஒரு கட்டில் இட வேண்டும், அங்கே ஒரு குத்து விளக்கை வைக்க வேண்டும், அங்கே ஒரு மேசையும் நாற்காலியும் வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லுகிறதாய் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வருகிறாரோ, சூனேம் பட்டணத்திற்கு வருகிறாரோ, இந்த சூனேமியாளுடைய வீட்டுக்கு சென்று அங்கே அவள் கட்டி வைத்திருக்கிற அந்த புதிய அறையிலே அவன் ஓய்வெடுப்பது வழக்கமாயிற்று. இப்பொழுது ஒரு நாள் இந்த எலிசா என்கிறதான இந்த தீர்க்கதரிசி தன் வேலைக்காரன் கேயாசியை பார்த்து இப்படியாக கேட்டான், இப்படி இவள் இவ்வளவு சலக்கரணையோடு நம்மை விசாரித்து வருகிறாளே, நமக்காக எல்லா காரியங்களும் செய்கிறாளே, எப்பொழுதெல்லாம் நாம் ஊழியத்திலிருந்து வருகிறோமோ நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் இவள் நமக்கு செய்கிறாளே, இவளுக்கு நாம் எதாகிலும் செய்ய வேண்டும், இவளுக்காக நாம் சேனாதிபதியின் இடத்திலாவது ராஜாவின் இடத்திலாவது பேச வேண்டிய காரியம் உண்டா என்று சொல்லி அவளை கூப்பிட்டு கேட்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். இப்பொழுது கூப்பிட்டாயிற்று. கேட்கும்போது அவள் சொன்ன மறுமொழி, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்கிற பதிலை எலிசா தீர்க்கதரிசிக்கு இவள் சொன்னாள். பிரியமானவர்களே, இவளுக்கு மிகப்பெரிய ஒரு குறை இருந்தது. என்ன குறை தெரியுமா? இவளுக்கு பிள்ளை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட தன்னுடைய குறையை வெளிப்படுத்தி சொல்லாமல், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தேவனுடைய தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லாமல் அவள் சொன்னாள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாள். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய குறைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லாமல், ஆண்டவரே எனக்கு நீர் தந்த இந்த வாழ்வுக்காக நன்றி, அநேகருக்கு என்னை போன்ற வாழ்வில்லை, அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநேகர் பலவிதமான உபத்திரவங்களின் நடுவிலே போய் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எனக்கு நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலும் குறை இருக்கிறது, ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆமென். நீர் என்னோடு இருக்கிறபடியினாலே, என்னை விசாரிக்கிறபடியினாலே நான் சுகமாய் தங்கி இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆமென். இந்த சூனேமியாள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே சொன்னாள். அவள் சொன்னாள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். இப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து கேட்கிறார், இவளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன், அந்த வேலைக்காரன் சொன்னான், இவளுக்கு குழந்தை இல்லை. இவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அந்த தீர்க்கதரிசி அந்த பெண்ணை மேலே வரவழைத்து அவளிடத்திலே சொல்லுகிறான், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய் என்கிற தேவனுடைய வார்த்தையை அவளிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறது என்ன? ஆமென். அவள் குறையுள்ளவளாய் இருக்கிறாள், அவளுக்கு தேவைகள் உண்டு. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசியினிடத்திலே வரும்போது அந்த குறைகளை அவள் சொல்லவில்லை. பதிலாக நான் சுகமாய் தங்கியிருக்கிறேன் என்கிற அந்த மனரம்யமான இருதயத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வருகிறீர்களோ, நீங்கள் செய்ய வேண்டிய காரியமும் இதுதான். உங்களுடைய மனரம்யமான இருதயத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கிறது, ஆனால் என்னுடைய தேவைகளை பற்றி நான் சொல்ல இங்கே வரவில்லை. பதிலாக இம்மட்டும் என்னை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இம்மட்டும் என்னை
காத்ததற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். என்னுடைய ஆத்துமாவை வாழ்வடைய செய்தீர், அதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது நாம் தேவனிடத்திலே நன்றி உள்ளவர்களாக மாறுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? தேடி தேடி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இவ்வளவு தேவைகள் இருந்தும் என்னுடைய மகன் தன்னுடைய குறைகளை சொல்லாமல் எனக்கு நன்றி செலுத்துகிறானே. இவ்வளவு குறைகள் தேவைகள் இருந்தும் என் மகள் அந்த குறைகளையோ தேவைகளையோ எதிர்பார்ப்புகளையோ சொல்லாமல் எனக்கு நன்றி செலுத்துகிறாளே என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை தேடி பார்த்து அதை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சூனேமியால் செய்தது அதுதான். இவள் பிள்ளை வேண்டும் என்று வாய் திறந்து சொல்லவில்லை. எனக்கு இந்த காரியம் வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அவள் சொன்னதெல்லாம் நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன் என்று தான் சொன்னாள். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் செய்ததை அங்கே பாருங்கள். ஆமென். கர்த்தர் தான் அவர் மூலமாய் செயல்பட்டிருக்கிறார். எப்படி செயல்பட்டிருக்கிறார்? தேவனுக்கு துதியும் புகழும் நாம் செலுத்தும் போது நாம் சொல்லாததை, நம்முடைய மனதில் மறைந்திருக்கிறதை, நம்முடைய மனதின் ஆழத்தில் கிடக்கிறதை, அநேக நாட்கள் ஜெபித்து 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 கேட்கப்படாததை ஆண்டவர் சந்திக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த காலை நேரத்திலே? ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் அந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம் இந்த காலை நேரத்திலே. பிரியமானவர்களே, ஜனங்கள் அங்கே இருக்கும்போது அந்த இடத்துல ஜனங்களுக்கு உணவு கொடுக்க ஒன்றுமே இல்லை. ஒரு சிறு பையன் வைத்திருந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் அங்கே இருந்தது. இந்த அப்பங்களை கர்த்தர் கையில் எடுத்து, அதாவது மிக குறைந்த இந்த அப்பங்களை இயேசு கிறிஸ்து கையில் எடுத்து, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He gave thanks. அவர் நன்றி செலுத்தினார். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தினார். அந்த கொஞ்ச அப்பங்களை, பத்தாத அந்த அப்பங்களை ஆமென் எடுத்து அவர் நன்றி செலுத்தி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபிக்கல, ஆண்டவரே இந்த அப்பங்களை விருத்தி அடைய பண்ணும், பல மடங்காய் பெருக பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கல. இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை பாருங்க. அப்பத்தை எடுத்து அவர் என்ன செய்தாராம்? ஸ்தோத்திரம் பண்ணினார், நன்றி செலுத்தினார். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி செலுத்தினார். நன்றி செலுத்தி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சோ இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கல பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா ஸ்தோத்திரம் பண்ணினார். அவர் அப்படியே அந்த அப்பங்களை எடுத்து கொடுத்திருக்கலாம். இல்ல, அந்த குறைந்த அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நிறைவடையாமல் இருக்கலாம், குறைவுகளாய் இருக்கலாம். இந்த காரியங்கள் இன்னும் நடந்து முடியாம பல வருஷமாக நிலுவையில் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த காரியங்களுக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள், அவரை புகழ்ந்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். குறைவான அந்த காரியங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது அதிலிருந்து ஒரு நிறைவை கட்டளையிட என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் என்று கேட்பது சரியல்ல. அதற்கு பதிலாக நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், அதை காண்பித்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லும் போது நிறைவான ஆசீர்வாதங்களை, பல மடங்கான ஆசீர்வாதங்களை தர தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த
இந்த காலை நேரத்திலே ஆமென் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஆமென் குறைவான காரியங்களை கொண்டு வாருங்கள். இன்னும் நடந்து முடியாத சம்பவங்களை கொண்டு வாருங்க. பல நாட்களாய் நிலுவையில் உள்ள காரியங்களை உங்க கண்களுக்கு மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆமென். இந்த நடந்து முடியாத இந்த காரியங்களுக்காக நன்றி, இன்னும் செய்யப்படாத இந்த காரியத்திற்காக நன்றி. நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அந்த காரியங்களை சம்பவிக்க பண்ணுவார். ஆமென். பல வருஷங்களாய் அசையாத அந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அசைகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு ஹல்லேலூயா செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். சோ இருக்கிற அப்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்தினார். இல்லாத அப்பங்கள் அங்கே வந்ததை பார்க்கிறோம். இருக்கிற அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்தின போது இல்லாத அப்பங்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். சோ இருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்த கொஞ்ச விஷயத்திற்காக நீங்க நன்றி செலுத்துங்க. இல்லாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதை உங்களுடைய கண்கள் என்ன செய்யும்? பார்க்கும். ஆமென். மற்ற அநேகருக்கு இல்லாத ஆசீர்வாதங்களை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் மனம் திறந்து அந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆமென் மற்ற ஆசீர்வாதங்களா இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் மனரம்யத்தோடு மனம் திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் அதை பெருகச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். பெருக்கத்திற்கான ரகசியம் என்ன? பெருக்கத்திற்கான ரகசியம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை இதை பெருக பண்ணும் ஜெபிக்கிறது இல்ல. அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் நன்றி செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும்? பெருக துவங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்த அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். இப்போ ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு ஆட்டு கூட்டத்தையோ ஆட்டு மந்தையோ உங்களுடைய நினைவில் கொண்டு வாருங்கள். இந்த ஆட்டு மந்தை தன்னை நடத்துகிற மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டு மந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தன்னை நடத்தி கொண்டு போகிற அந்த மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் வரைக்கும் இந்த ஆட்டு மந்தைக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. எப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டிகள் தன்னுடைய மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே வருகிறதோ, அல்லது மேய்ப்பன் போகிற பாதையை விட்டு வேறு பாதையை தெரிந்தெடுக்கிறதோ, அல்லது மேய்ப்பன் போய் கொண்டிருக்கிற பாதையில் மேய்ப்பனுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறதோ, அப்பொழுது தான் இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு பிரச்சனை வரும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல மேய்ப்பனுடைய மேய்ச்சலில் உள்ள ஆடுகளாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு நாளும் அவர் நடத்துகிற வழியை விட்டு நாம் பிரிந்து போய்விடக்கூடாது. ஒரு நாளும் மேய்ப்பனுக்கு முன்னாக நாம் போய்விடக்கூடாது. மேய்ப்பனுக்கு பின்னாக செல்லுகிற கிருபையை தேவன் இந்த நாட்களிலே நமக்கு தருவாராக. இந்த மேய்ப்பனுக்கு பின்னால சென்றா நமக்கு ஒரு குறைவுமே இல்லை. சரியான இடத்திற்கு நம்மை அழைத்து செல்வார், சரியான நேரத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். நம்முடைய தேவைகள் இன்னதென்று அவருக்கு நன்றாக தெரியும். நமக்கு தண்ணீர் தேவைப்படும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஸோ அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுவார். நமக்கு தேவையான உணவுகள் என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். அந்த சரியான உணவு இருக்கிற இடத்திலே நம்மை கொண்டு போய் விடுவார். நாம் சங்கீத புஸ்தகங்களில் வாசிக்கிறது போல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை என்ன செய்கிறார்? கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர்
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான தாழ்ச்சியும் வரப்போகிறதே அல்ல, எந்த விதமான குறைவுகளும் வரப்போகிறதே அல்ல, எந்த விதமான கவலைகளும் வரப்போகிறதே அல்ல. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கவலை வருகிறது தெரியுமா? இந்த மந்தையை விட்டு விலகி செல்லும் போது தான், மேய்ப்பனுடைய கண்காணிப்பை விட்டு விலகி போகும்போது தான் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னமே அவருக்கு தெரியும் நாம் இன்ன தேவையோடு தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி. அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்னதான் இருந்தாலும் என்னுடைய மனதை கவலை ஆட்கொள்ளுகிறதே, என்னுடைய சிந்தையை கவலை ஆட்கொள்ளுகிறதே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, ஏன் இந்த கவலைகள் வருகிறது என்று தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீர்கள் என்பது தான் இதனுடைய அர்த்தம். ஆண்டவரை விட்டு எப்பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னை தூரப்படுத்தி கொள்ளுகிறானோ, தன்னை விலக்கி கொள்ளுகிறானோ, அப்பொழுது இந்த கவலைகள் எல்லாம், இந்த கண்ணீர்கள் எல்லாம் நமக்கு வர துவங்குகிறது. எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் என்ற பலவிதமான கவலை நம்மை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எப்படியாக சொன்னார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொன்னார். அவைகளை பார்க்கிலும் நம்மை விசேஷித்தவர்களாக ஆண்டவர் ஆமென் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். சொல்றாரு பாருங்க, இவைகளெல்லாம் யார் தேடுகிறார்களாம்? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அடுத்த வசனத்திலே 34ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதா இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை நேரத்திற்காக. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின உம்முடைய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்போதும் உம்முடைய சமூகத்திலே நன்றி உள்ளவர்களாய் மனரம்யத்தோடு வந்து நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் மாற்றி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பின்னாக நாங்கள் நடக்கிறவர்களாய், ஆண்டவரை உம்மை தொடர்ந்து வருகிறவர்களாய் தேவன் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரை சூழ்நிலைகளிலே உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டது ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இங்கே இருக்கிற தமிழ் ஜனங்களை தேவன் சந்திப்பீராக, அவர்களை தேவன் தொடுவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே, இருளில் இருக்கிற இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ள, பெரிய இரட்சிப்பை கண்டுகொள்ள தேவன் இவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற வாரத்தையும் கூட உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் வருகிற வாரத்தை தேவன் ஆசீர்வதித்து தருவீராக உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை இணைந்த கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.